இந்த சீரீஸ்ல ஒவ்வொரு கிரகத்துடைய இயல்புகள் என்ன? ஒவ்வொரு கிரகத்துடைய காரகங்கள் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டயும் என்ன மாரி வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீரீஸ்ல. வரிசையா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, ராகுலாம் பார்த்துட்டோம். சனி பகவான் வரையிலும் பார்த்துட்டோம். ஸோ இப்ப பார்க்கறது வந்து புதன் பகவான். ஸோ புதன் பகவானுடைய பாசிட்டிவ் சைடு என்ன? புதன் பகவானுடைய நெகட்டிவ் சைடு என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஷார்ட்ஸ்ல இனி வர தொடர்ச்சியா வரக்கூடிய இதுல வந்து ஒவ்வொரு கிரகங்களா வந்து நம்ம இதை வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில புதன் கிரகம். ஸோ புதன் கிரகத்துடைய காரகங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பொதுவாக. புதனுடைய காரகம் அந்த கமிஷன், தாய் மாமா, பச்சை கலரு, அப்புறம் அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, கணக்கு வழக்கு எழுதுறது, கணிதம் போடுறது, கவிதைகள் எழுதுறது, ஒரு நாடகம், சங்கங்கள், இப்படி நிறைய எண்ணிலடங்காத காரகங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய யூடியூப்ல நிறைய கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து இந்த புதனுடைய காரகங்கள் இருக்கும்போது புதன் காரகத்துவ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, புதன் வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, புதன் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாசிட்டிவ் சைடு இருக்கிறவங்க என்ன மாதிரியான மனநிலையில் என்ன மாதிரியான செயல்திறனோட இருப்பாங்க, நெகட்டிவாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயத்தோட இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நெகட்டிவாக இருக்கிறவங்க பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன வழி, பாசிட்டிவாக இருக்கிறவங்க இன்னும் நல்லா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் நிறைய அந்த புதக்காரகத்தை இன்னும் அதிகமாக அதை பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், அந்த புதனை பலப்படுத்துறதுக்கு, புதனுடைய நன்மைகளை அதிகப்படுத்துறதுக்கு, தீமைகளை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரியான அனுபவ வாழ்வியல் பரிகாரங்கள், அனுபவ பரிகாரங்கள் என்ன மாதிரி செஞ்சு அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதை எப்படி அதை ரொட்டீனாக பார்த்து அந்த புதனுடைய காரகத்தை உங்களோட நன்மைகளை அதிகப்படுத்துறதுக்கு, தீமையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பொதுவாக புதனுடைய காரகத்துள்ள பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் சம்மந்தமில்லாத 2 பேரை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம், சம்மந்தம் இல்லாத இல்லை யாரும் பழகாத ஒருத்தர்கிட்ட போய் நல்லா ஒரு போல்டாக போய் பேசி நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறது விஷயம், ப்ளஸ் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோம் அப்படிங்கிறத எதிராளிகள் அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பராக பஞ்சிங்கோட புரிய வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், இதெல்லாம் வந்து புதன் காரகத்துவம் நல்லா இருக்கிறவங்களுடைய பாசிட்டிவ் சைடாக இருக்கும். ஸோ புதன் வந்து கணக்கு வழக்கு எழுதுறதாக இருக்கட்டும், நினைக்கிறத கவித்துவமாக காவியமாக ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயமாக இருக்கட்டும், இல்லை அவங்கள வந்து நம்ம நினைக்கிறத அவங்க புரிய வைக்கிறது, அவங்க தப்பாக புரிஞ்சிக்காத அளவுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல கை தேர்ந்தவங்க எல்லாமே புதனுடைய காரகத்துவங்களில் பாசிட்டிவ் சைடில் இருப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் புதன் காரகத்தில் பாசிட்டிவாக இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இதை பற்றி வரும். நெகட்டிவாக இருக்கிறவங்க எப்படி எப்படி இருப்பாங்கன்றதும் வரும். ஸோ